ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் ஒர்க் வீசா. அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி, ப்ராசஸ் அண்ட் வேலிடிட்டி பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சிங்கப்பூர் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது இந்தியாவிலேருந்து அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் சிங்கப்பூர் போய் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் ரன்ஸ் ஆன் கிளாரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் வீசா தேவை. இந்த சிங்கப்பூர் ஒர்க் வீசா அப்படின்றது என்னன்னா அஃபிஷியல் பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் நேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சிங்கப்பூர் ஒர்க் வீசா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீகலாக அந்த கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகி அங்கே ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒர்க் வீசா எம்ப்ளாயர் லிங்க்டு. ஸோ ஒர்க் பண்ண போகிற நீங்கள் எம்ப்ளாயி, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அவங்க எம்ப்ளாயர். ஸோ இது எம்ப்ளாயர் லிங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேர்ஃபுல்லி மானிட்டர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம்டு ஜாப் லெட்டர். நீங்கள் எம்ப்ளாயர்கிட்டேருந்து கன்ஃபார்ம் ஜாப் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இந்த சிங்கப்பூர் ஒர்க் வீசாவுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி 3 ரியல் ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் சேலரி ஆஃபர்ட், தேர்ட் ரோல் ரிலவன்ஸ். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் போய் ஒர்க் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியன்ஸாக இருக்கீங்க, நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் வேலிட் இண்டியன் பாஸ்போர்ட். அது கூடவே கன்ஃபார்ம்ட் எம்ப்ளாயர் இன் சிங்கப்பூர். நெக்ஸ்ட் ரோல் தட் மேட்சஸ் த அப்ளிகண்ட் பேக்ரவுண்ட். இது எல்லாமே கண்டிப்பாக முக்கியம். நெக்ஸ்ட் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா அப்ளையிங் ஃபார் எ சீனியர் அனலிஸ்ட் ரோல் யூஸ்வலி ரேசஸ் ஐப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி கிரேடுமே அங்கே இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ்க்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஒரு பிக் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் சேலரிஸ் ஸ்ட்ரைக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் சேலரி ஃபாஸ்டர் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் ஒர்க் வீசா ஏஜ் லிமிட் என்னன்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. இந்த ஒர்க் வீசா ஏஜ் லிமிட் ஃப்ளெக்சிபிள் தான். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் 23லேருந்து 50 அப்படின்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஓல்டர் அப்ளிகன்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் அப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது கூடவே சிங்கப்பூர் ஒர்க் வீசா ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸில் என்ன அப்படின்னா க்ளீன் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா ப்ராசஸுமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஒர்க் வீசா இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் டிஃப்ரெண்ட் பாசஸ் உங்களோட ஜாப் லெவல் அண்ட் ஸ்கில் கேட்டகரி பொறுத்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பாசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இது மோஸ்ட் காமன் ரூட் ஃபார் இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஹையராக இருக்கும். இதில் செகண்ட் பார்க்க போகிறது எஸ் பாஸ். எஸ் பாஸ் யாருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிட் ஸ்கில்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டெக்னீஷியன்ஸ், சூப்பர்வைசர், சர்வீஸ் செக்டார் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கோட்டாஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ரூவல் எப்படி டிபெண்ட் ஆகுது அப்படின்னா எம்ப்ளாயர் எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் இதுக்கான அப்ரூவல் டிபெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒர்க் பர்மிட். ஸோ இந்த சிங்கப்பூர் ஒர்க் பர்மிட் செமி ஸ்கில்டு ரோல்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், மெரைன் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்குக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் செக்டார் கண்ட்ரோல் அண்ட் ஏஜ் ப்ராக்கெட்ஸுமே இருக்குது. ஸோ சிங்கப்பூர் ஒர்க் வீசா ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ட்ரி பாஸ். ஸோ அதாவது என்டர்ப்ரனர்ஸ் அங்கே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பூர் என்ட்ரி பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் பிஸ்னஸ் வீசா ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஷார்ட் டேர்ம் தான். அது மட்டும் இல்லாமல் நான் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டுமே.
இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒர்க் வீசா டைப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து சிங்கப்பூர் ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த த்ரூ அவுட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயரோட ஹெல்ப் எடுத்து பண்ணலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வேலிட் இண்டியன் பாஸ்போர்ட் வித் அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி. செகண்ட் வந்து உங்களோட அப்டேட்டட் சிவி, அதாவது ரெஸ்யூம். தேர்ட் வந்து எஜுகேஷ்னல் டிகிரி, சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ். ஃபோர்த் வந்து ப்ரூஃப் ஆஃப் பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிஃப்த் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து சிங்கப்பூர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட சைன்ட் ஜாப் ஆஃபர் இல்லைனா கான்ட்ராக்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒர்க் வீசா அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எம்ப்ளாயி வந்து ஒர்க் வீசாவை அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த எம்ப்ளாயர் தான் இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து டைரெக்டாக சப்மிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களோட எம்ப்ளாயர், அதாவது ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து உங்களோட அப்ளிகேஷனை அவங்க வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அதாவது MOMEP ஆன்லைன் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான், பட் பேக் எண்ட் வந்து டிஜிட்டலாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சிங்கப்பூர் ஒர்க் வீசாக்கு வந்து ஒரு சில ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு 1 by 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, செக்யூர் எ ஜாப் ஆஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்க எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் ஆஃபர் வாங்கிடணும். ஸோ என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு வீசாவை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. உங்களோட ஜாப் ரோல் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு மேட்ச் ஆகிருக்கணும். அது கூடவே ஸ்பெசிஃபிக் மினிமம் சேலரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கூடயும் மேட்ச் ஆகிருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் EP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க வந்து மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னா அட்லீஸ்ட் சிங்கப்பூர் டாலரில் 5600 per month. செகண்ட் பார்க்க போகிறது வந்து எஸ்பாஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட் லெவல் ஸ்கில்டு ஸ்டாஃப் அண்ட் டெக்னீஷியன்ஸ். மினிமம் சேலரி ரேஞ்ச் வந்து சிங்கப்பூர் டாலரில் 3000 per month. இது கூடவே எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களோட கோட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மீட் பண்ணியிருக்கணும் எம்ப்ளாயர்ஸ். தேர்டு பார்க்க போகிறது வந்து ஒர்க் பர்மிட். செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா மேனுஃபேக்சரிங்கில் இருக்கவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் கோட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் லெவல்ஸ் இருக்கும். நோ மினிமம் சேலரி ரெக்குயர்மெண்ட்ஸுமே. செகண்ட் பார்க்க போகிற ஒர்க் வீசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எம்ப்ளாயர் சப்மிட்ஸ் த அப்ளிகேஷன். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் கன்சென்ட் கொடுப்பாங்க. உங்களோட எம்ப்ளாயர் இல்லைன்னா ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுவாங்க. MOMEP ஆன்லைன் போர்ட்டல். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சிங்கப்பூர் டாலரில் 35 சிங்கப்பூர் டாலரில் 105 வரைக்கும், டிபெண்டிங் ஆன் த ஸ்பெசிஃபிக் பாஸ். ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 1 to 2 weeks ஆகும் MOM டு ப்ராசஸ் த அப்ளிகேஷன். தேர்டு பார்க்க போகிற ஸ்டெப் வந்து ரிசீவ் த இன் பிரின்சிபல் அப்ரூவல் IPA லெட்டர். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா MOM வந்து உங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் IPA அப்படின்னு சொல்கிற லெட்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு இந்த லெட்டரை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன் பிரின்சிபல் அப்ளிகேஷன் லெட்டர் வந்து உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி வீசா மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ட்ராவல் டு சிங்கப்பூர் அண்ட் ரெஜிஸ்டர். ஒன்ஸ் நீங்கள் சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாஸ் இஷ்யூவன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஹெல்த் செக்கப். ஸோ உங்களுக்கு வந்து IPA லெட்டர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆத்தரைஸ்ட் இண்டியன் இல்லைனா சிங்கப்பூர் மெடிக்கல் சென்டரில் நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகணும். செகண்ட் வந்து கெட் த பாஸ் இஷ்யூட். உங்களோட எம்ப்ளாயர் வந்து MOM சிஸ்டமில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் பாஸ் இஷ்யூவன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பயோமெட்ரிக்ஸ். வித்தின் 14 to 30 days ஆஃப் அரைவலில் நீங்கள் வந்து உங்களோட பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸை EPSC அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேலிடிட்டி வந்து விசா டைப் அண்ட் கான்ட்ராக்ட் லென்த்தை பொறுத்து மாறும். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு வந்து யூஸ்வலி 1 to 2 years வரைக்கும் வேலிட். எஸ் பாஸ்க்குமே சிமிலர் தான். பட் ஒர்க் பர்மிட் சிங்கப்பூர் வந்து இஷ்யூட் ஃபார் 1 year இனிஷியலாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரினிவல்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஃபஸ்ட் அப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் சேலரி அண்ட் ரோல் ரிமைன் கன்சிஸ்டன்ட். ஸோ ஏதாவது ஜாப் சேஞ்ச் இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி, ப்ராசஸ் அண்ட் வேலிடிட்டி, அது கூடவே ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ், அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ப்ராசஸிங் டைம், இந்த மாதிரி டீட்டெயிலாக எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.